சில செய்திகள் உண்மை, சில செய்திகள் பொய். சில செய்திகள் உண்மையாகவும் இருக்காது, பொய்யாகவும் இருக்காது. ஒரு பெரிய உதாரணமே கடவுள்தான். இது உண்மை என்றால் உண்மை, பொய் என்று நினைத்தால் அது பொய். கடவுள் இல்லை, கடவுள் பொய் என்று சொன்னவர்களில் நிறைய பேர் வாழ்ந்தும் இருக்கிறார்கள், சீரழிந்தும் போயிருக்கிறார்கள். கடவுள் உண்டு, கடவுளே கதி என்று இருப்பவர்களில் பலர் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். கடவுள் பெயரால் பல ஏமாற்று வேலைகளை செய்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். எந்த அநீதிகளையும் செய்யாமல் மிகவும் கஷ்டப்பட்டவர்களும் நாட்டில் இருக்கின்றனர். ஒரு சிலர் பணம் வேண்டியோ உறவுகள் வேண்டியோ இறைவனிடம் யாசிக்கவில்லை, மன அமைதி வேண்டியே இறைவனிடம் கையேந்துகிறேன் என்று என்கின்றனர். பல ஆசிரமங்கள் உதயமாவதற்கும் மன அமைதியே காரணம். எந்த கவலையுமின்றி அமைதியோடு சில நாட்கள் தியானம் இருந்துவிட்டு போகலாம் என்று பல வெளிநாட்டவர்கள் இந்தியாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் முக்கியமாக பல ஆசிரமங்கள் இயங்கிக் கொண்டிருக்கும் தமிழ்நாட்டையே நாடுகிறார்கள். இத்தகைய ஆசிரமங்களில் தங்குவதனால் மன அமைதி கிடைக்கிறதா? கண்டிப்பாக கிடைக்கிறது. ஆக அவர்கள் மிகவும் சந்தோஷமாக நாட்களை கடத்துகிறார்கள். சிலர் மீதியுள்ள காலத்தை இங்கேயே கழிக்கலாம் என்று முடிவு எடுத்து இங்கேயே தங்கிவிடுகிறார்கள். இதற்கெல்லாம் மூல காரணம் உள்ளது, அதுதான் கலியுகம். இந்த கலியுகத்தில் இப்படித்தான் நடக்கும் என்று கடவுளுக்கே தெரியும். குற்றங்கள் அதிகமாகும், அதர்மங்கள் தலைவிரித்தாடும். இவையெல்லாம் தடுக்கப்படுமா என்றால் நிச்சயம் தடுக்கப்படும். அதுவும் இறைவனால் மட்டுமே நடக்கும். ஆனால் இங்கே இறைவனும் நடப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். இக்கலிகாலத்தில் பழி பாவங்களுக்கு யாரும் பயப்படுவதில்லை. மரணத்தை கண்டுகூட யாரும் பயப்படுவதில்லை. கெட்டவர்கள் வாழ்வதும் நல்லவர்கள் தாழ்வதும் கலியின் விளையாட்டு. அதனால் கெட்டவனாக மாறு என்று சொல்லவில்லை, நல்லவனாக இருக்காதே என்று தான் சொல்கிறேன். யாரும் யாருக்காகவும் வாழ்வது இல்லை. நித்திய கர்மாவும் வேலை செய்வதில்லை. இறைவனிடம் வேண்டுகிறோம். வேண்டி கிடைத்துவிட்டால் நல்லது, கிடைக்கவில்லை என்றால் இறைவனிடம் கேள்வி கேட்க முடியாது. கிடைத்ததை கொண்டே வாழ்க்கை நடத்த வேண்டும். இவ்வளவு கெட்டது செய்தும் இன்னும் வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறான் என்று நினைத்தால் அதுவும் பொறாமையாகத்தான் கருதப்படும். அவன் வாழ்ந்து கொண்டே இருப்பான், நாம் தாழ்ந்து கொண்டே போவோம். துவாபார யுகத்தில் முடிவில், மகாபாரத கதையின் முடிவில் அத்தனை தவறுகள் செய்த கௌரவர்கள் அனைவரும் சொர்க்கத்தில், தர்மத்தை நிலைநாட்ட போராடிய பாண்டவர்கள் நரகத்தில். கலிகாலம் அப்பொழுதே தொடங்கிவிட்டது. கலி என்பவன் அப்பொழுதே பிறந்து விட்டான். இக்கலியுகத்தில் மிகப்பெரிய சக்தியாக வளர்ந்து விட்டான். அவனுடைய சக்திதான் அதிக அளவில் மனிதன் மீது பட்டு கொண்டிருக்கிறது. மனிதனின் மனநிலையை மாற்றிக்கொண்டிருக்கிறது. இறைவனும் கலியின் சக்திக்கு ஈடு கொடுக்க முடியாமல் அமைதி அடைந்துள்ளான். என்று விஸ்வரூபம் எடுத்து கல்கி அவதாரம் எடுத்து கலியை அழிக்கிறானோ அன்று கலியுகம் முடிவுக்கு வரும். அதுவரை சில குருமார்களை அவ்வப்போது இறைவன் இப்பூமிக்கு அவதரிக்க வைக்கிறான். ஆனால் அவர்களால் மனிதர்களை திருத்த முடிவதில்லை. உலகில் எத்தனை குற்றங்கள் நடந்தாலும் நாமும் இறைவன் போலவே பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும். எத்தனை அநீதிகள் நடந்தாலும் பார்த்து கொண்டு தான் இருக்க வேண்டும். எத்தனை கோயில்களுக்கு சென்றாலும் மனம் அமைதி அடைவதில்லை. எத்தனை தெய்வங்களை வணங்கினாலும் நல்லது நடக்கவில்லை. நம்மால் என்ன முடியும்? எல்லாம் இறைவனே பார்த்து கொள்ளட்டும். அருள்வாய் இறைவா, அருள்வாய் இறைவா, அருள்வாய் இறைவா. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.